சர்க்கரை நோய் நல்லது. சர்க்கரை நோய் வந்த உடனே எல்லாருக்கும் சர்க்கரை வந்துருச்சு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்க போய் நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள வரும். ஏன் நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா சொல்றேன். வீடியோவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் கடந்த 35 வருடமா மருத்துவமனை நடத்தி வருகிறேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வந்து நல்ல உடல்நலம் பெற்று நல்லா இருக்காங்க. எங்க சேனல் வந்து சர்க்கரையை பற்றி ஒரு புரிதலை மக்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வருது. நீங்க இந்த சேனலை தொடர்ச்சியா பார்க்கறதன் மூலமா உங்களுக்கு அந்த புரிதல் உருவாகும். அதனால அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் சர்க்கரை இருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சர்க்கரை ஏன் வருதுன்னா, அதிக உடல் எடை கொண்டவருக்கும் வரலாம், பரம்பரையா வரலாம், நிறைய ஆல்கஹால் தண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் வரலாம், புகையில பயன்படுத்துறவங்களுக்கும் வரலாம், மற்றபடி மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். நமது இந்திய ஜீன்ல சர்க்கரை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்தியாவோட சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகம். சர்க்கரைங்கிறது நம்ம ஜீன்ல இருக்கிறது. எப்ப வரணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது மட்டும்தான் நாம. சர்க்கரை வந்துட்டா என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி மாத்திக்கணும், என்ன உணவு சாப்பிடணும், என்ன மாதிரி நடைமுறையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னுடைய 35 வருட அனுபவத்தை ஒரு புத்தகமா நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து சர்க்கரை நோய் நல்லது அப்படிங்கிறதுல பார்ட் 2. பார்ட் 1 ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க சேனல்ல போய் அதையும் பார்த்துக்கலாம். இப்ப என்னுடைய நோயாளியோட உதாரணத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். ஒருத்தருக்கு 40 வயசு, பேங்க் எம்ப்ளாயி. என்கிட்ட அவர் வர்றப்ப சர்க்கரையோட அளவு 324 இருந்தது. அவர் வந்த உடனே, சார் நான் 40 வயசு தான் ஆகுது, எனக்கு சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பதட்டமா இருந்தாரு. முத சர்க்கரை வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதட்டம் இருக்கும். அப்ப அவரை பரிசோதனை பண்ணிக்கிட்டே வர்றப்ப அவருடைய உடல் எடை வந்து 65 கிலோ இருக்கணும். ஆனா அவர் 104 கிலோ இருந்தார். இதுதான் அவருடைய மெயின் காரணம். ரெண்டாவது, அவங்க அம்மாவுக்கு சர்க்கரை இருந்துச்சு. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய அம்மாவுக்கு சர்க்கரை இருந்துச்சு, அதனால உங்களுக்கு வருது அப்படின்னு. எங்க அம்மாவுக்கு 62 வயசுலான சார் வந்துச்சு. ஆமா, அம்மாவுக்கு அந்த வயசுல வந்தது, உங்களுக்கு 40 வயசுலயே வந்ததுக்கான காரணம் உங்க ஜீன்லயே சர்க்கரை வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா சர்க்கரை எப்ப வரணும் அப்படிங்கிறது நீங்க தான் தீர்மானிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டாரு. அப்ப அவருடைய எடையை சொன்னேன். நீங்க இருக்க வேண்டிய எடை 65 கிலோ, இருக்கிற எடை 104 கிலோ. அப்ப இவ்வளவு பெரிய எடை இருந்துச்சுன்னா சர்க்கரை சீக்கிரம் வரும் இல்லையா? இப்ப சர்க்கரைக்கான வைத்தியத்தையும் பாருங்க, எடையும் குறைக்கணும். இந்த எடை அதிகமா இருக்கிறது இன்னைக்கும் சுமதான், என்னைக்கும் சுமதான். பின்னாடி காலங்கள்ல நடக்க முடியாத ஒரு தன்மை வந்து, கால் வலியெல்லாம் வந்து, இன்னும் பிற நோய்கள்லாம் வந்துடும். அதனால எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணும். எடையை குறைக்கிறப்ப அவருடைய டயட் கவுன்சிலிங் போது, நீங்க சாதாரணமா எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த இட்லி கணக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இட்லியை வச்சுதான் அந்த பேஷண்ட் நிறைய சாப்பிடுவாங்களா குறைவா சாப்பிடுவாங்களா அப்படின்றத நாங்க கண்டுபிடிப்போம். அந்த பேஷண்ட் வந்து, நான் ஒரு காலையில 15 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு சாதாரணமா சொன்னார். அவங்க வீட்டுக்கார அம்மாவை பார்த்தேன். ஆமா சார், 15 இட்லி சார். காலையில முதல்ல 15 இட்லி அவருக்கு அவிச்சு வச்சுட்டு தான் நான் வேலையை பார்க்கணும், இல்ல கொஞ்சம் சலிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்ப அவரை முதல்ல 15 இட்லில இருந்து 5 இட்லினா அவருக்கு பயந்துருவாரு. அதனால நாளையில இருந்து 10 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் அப்படியே சாப்பிடுறாரு. சர்க்கரைக்கான வைத்தியமும் போயிட்டே இருந்துச்சு. டெய்லி கொஞ்ச நேரம் நடக்க சொன்னோம், நடந்துகிட்டே இருந்தாரு. ஒரு 2-3 மாசம் கழிச்சு திருப்பி வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 6 மாசத்துல அவருடைய எடை 6 கிலோ குறைஞ்சிருக்கு. மாசம் 1 கிலோ குறைச்சிருக்கிறாரு. இட்லி வந்து 10 இட்லிக்கு வந்தோம், இப்ப அப்படியே குறைச்சு 8 இட்லி கொண்டு வந்தோம், இப்ப 6 இட்லி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாற்றம் வந்து அவர்கிட்ட சர்க்கரை வந்தனால தானே வந்துச்சு. சர்க்கரை வரலன்னா அந்த 15 இட்லி 20 இட்லி ஆயிருக்கும், 104 கிலோ 120 கிலோவாவும் மாறி இருக்கும். இப்ப அவருக்கு சர்க்கரை நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்க. இத லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வாழ்க்கை முறையே மாறுது. அவருடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. இப்ப உங்க எடை என்ன, உங்க ஹைட் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு எடை இருக்கலாங்கிறத நாங்க ரிப்ளை பண்றோம். அடுத்து 2வது சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இவருக்கு சர்க்கரை வந்து 7 வருஷமா இருக்கு. ஆனா எப்ப வைத்தியத்துக்கு வந்தாலும் இவருக்கு சர்க்கரை கண்ட்ரோலே இருக்காது. அப்ப நான் ஒரு தடவை அவங்க வீட்டுல இருந்து யாராவது வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். கூட அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன்,
ஏங்க ஒரு வீட்டுல வந்து கண்ட்ரோலா இருக்கிறாரா, சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரா, சக்கரை குறையவே மாட்டேங்குதுன்னு சொன்னேன். அப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே, இல்ல சார், அவரு தண்ணி டெய்லி அடிக்கிறாரு, அதனால நைட்டு மாத்திரையே போட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏங்க இப்படி தண்ணி அடிக்க கூடாது, தொடர்ச்சியா தண்ணி அடிக்கிறது உங்களுக்கும் கெடுதி, ஏற்கனவே உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கு, புதுசா காசு கொடுத்து இன்னொரு வியாதி எதுக்கு வாங்கிக்கிறீங்க, அதனால இதை வேண்டாம், தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டு நைட்ல மாத்திரை போடுங்க அப்படின்னு. அவரு பெருசா கண்டுக்கல. அடுத்த முறை வர்றப்ப அவர் சொன்னது, எனக்கு நைட்டு மாத்திரையே வேணாம் சார், தண்ணி அடிச்சே ஆகணும், என்னால தண்ணி அடிக்காம தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில மட்டும் மாத்திரை போட்டுக்கிட்டே வந்தார். சக்கரை கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு நாள் அவர் வந்து அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு வர்றாங்க. வந்தப்ப 2 கண்ணுலயுமே ஒரே டைம்ல பார்வை குறைபாடு வந்துருச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கண்ணுல டிப்ளோபியா அப்படின்ற ஒரு நோய் வந்து டபுள் விஷனா, கண் பார்வை 2 தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு கண்ணுல டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்கனவே இருந்து சக்கரை கண்ட்ரோல் இல்லாததுனால அதுல இரத்த கசிவு ஏற்பட்டு முழு பார்வையும் போயிருச்சு. இந்த சூழ்நிலையில அவரை பரிசோதனை பண்ணி சர்க்கரையை கட்டுப்படுத்தி மேல் சிகிச்சைக்காக ஒரு பிரபல கண் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சோம். அங்க போய் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து இப்ப ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்காரு. சக்கரை கண்ட்ரோலா இருக்கு, தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டாரு. ஆனா பார்வை வந்து 40% தான் இருக்கு. இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, முதல்ல அவர் தண்ணி அடிக்காம வாழ்ந்திருந்தால், சர்க்கரையோட அழகா வாழ்ந்திருந்தால் அவர் கண் பார்வையில பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப அவருக்கு சர்க்கரை வந்தது நல்லதா கெட்டதா? சர்க்கரை வந்த உடனே தன்னுடைய பழக்க வழக்கத்தை அவர் மாத்திருந்தாருன்னா அவருக்கு கண் பார்வை இருந்திருக்கும். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் புகைப்பிடிக்கிறது, அதாவது ஸ்மோக் பண்றது. இந்த ஸ்மோக் பண்றதுனால 2 விதமான கெடுதி சர்க்கரை நோயாளிக்கு வருது. ஒன்னு, அந்த நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்ம சிகரெட் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள போகும். இது வந்து நம்ம உடம்புல சுரக்கிற கொஞ்ச நஞ்ச இன்சுலினுடைய செயல்பாட்டையும் குறைச்சு சர்க்கரையை கூட்டிடும். இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த நிக்கோட்டின் ரத்தத்துல கலந்துரும். நம்ம ஏற்கனவே சர்க்கரை சத்து நம்ம ரத்தத்துல இருக்கிறனால ரத்தம் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அந்த திக்கா இருக்கிறது இந்த நிக்கோட்டின் சத்து சேர்றப்ப இன்னும் திக்கா மாறிடும். இயல்பாவே நாங்க சர்க்கரை நோயாளி எல்லாத்துக்கும் அந்த திக்கா இருக்கிற ரத்தத்தை தின்ன மாத்துறதுக்கு ஆஸ்பிரின் இந்த மாதிரி மாத்திரைகள் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதுல நிக்கோட்டினும் சேர்றப்ப இன்னும் திக்கா மாறிடும். இந்த மாதிரி திக்கா மாறுறப்ப மூளையில போய் இரத்த குழாயில அடைச்சு அதுல இரத்த கசிவு வந்து பக்கவாதம் வரலாம். இருதயத்துல உள்ள இரத்த குழாயை அடைச்சு மாரடைப்பு வரலாம். அதுவும் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு சைலண்டா நெஞ்சு வலியே இல்லாம மாரடைப்பு வரும். காலில் உள்ள இரத்த குழாயை அடைச்சு காலில் புண்ணு ஏற்பட்டு காலை இழக்கிற நிலையும் ஏற்படலாம். இதெல்லாம் அவங்களுக்கு நாங்க புரிய வச்சு சிகரெட்டை நிறுத்துவோம். சில பேர் வந்து சிகரெட்டை நிறுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று வைத்தியம், அதாவது வாயில வச்சுக்கிற ஒரு சின்ன மருந்துகள் மூலமா புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி வெளியில வர்றதுக்கான வாய்ப்பையும் நாங்க செஞ்சு கொடுத்துறோம். இதன் மூலம் அவங்க சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து முழுசா வெளியில வந்துருவாங்க. இப்ப நான் முதல்ல ஒருத்தர் சொன்னேன், உடல் எடையை குறைச்சிட்டாரு, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னேன். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டாரு, இப்ப அவர் நல்லா வாழ்ந்துகிட்டு வர்றாரு. 2வது கதையில பிரச்சனை வந்த பின்னாடி அவருடைய லைஃப் ஸ்டைல மாத்துறாரு, அவரும் இப்ப பார்வை குறைவுனாலும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த 2யுமே மாத்தினது சக்கரை தான். அப்ப இந்த மாதிரி, அதாவது வாழ்க்கை முறையில தரிகட்டு தெரியுறாங்கல்ல, ஒரு 40 வயசு வரைக்கும் தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, என்ன வேணாலும் சாப்பிடுறது, நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்ல, இந்த மாதிரி தரிகட்டு வாழ்க்கை வாழ்றாங்கல்ல, இவங்களுக்கு சக்கரை வியாதி வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துது. கொஞ்சம் கூட உடலை பத்தி யோசிக்காம எப்படி வேணாலும் வாழணும் அப்படின்னு தெரியறவங்களுக்கு சக்கரை வியாதி வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து, நான் வந்துட்டேன், இனிமே ஒழுங்கா வாழு, உன்னை 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்களும் சர்க்கரைக்கு பயந்துகிட்டு தண்ணி அடிக்கிறதும் சிகரெட் அடிக்கிறதும் வெயிட் கூடுறதும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு அவங்க வர்றாங்க. இப்ப சொல்லுங்க, சக்கரை வியாதி நல்லது தானே? சக்கரை வியாதிக்கும் பெண்களுக்கு வரும் கால் வலிக்கும் சம்பந்தம் இருக்கா? அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.